ஏன் ரேவதி இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இல்லை சார், எங்களை பற்றியும் ராசாத்தியை பற்றியும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக மகேஷும் விஜயும் நாங்கள் தான் கடத்தி வச்சிருக்கோம்னு நினச்சி நீங்கள் எங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க. அதனால தான் ரேவதி பயந்து போயிருக்கா. பயப்படாதீங்கம்மா. அந்த ராசாத்திங்கிற ரதி தேவி நீங்க தான் அந்த மகேஷ் விஜய் 2 பேரையும் கடத்திருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் உண்மையானதோ பொய்யானதான்னு நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களை இப்பவே அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அந்த ரதி தேவி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான். புரியலையா? இப்ப மட்டும் நான் இதை செய்யாம இருந்திருந்தா அவளுக்கு இருக்கிற பணபலத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக அவ ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணுவா. ஏன் உங்க வீட்டு எதிரில் இருக்கிற ஆளுங்களை வச்சே நீங்க தான் அவங்க தம்பிங்களை கடத்தினதாவோ அவங்க அதை பார்த்ததாவோ சொல்ல வைப்பா. அது மட்டும் இல்ல மிஸ்டர் ஆறுமுகம், நீங்க ஏற்கனவே ஜெயில ஆயுள் தண்டனை அனுபவிச்ச ஒரு கைதி. நீங்க என்னதான் நன்னடத்த காரணமா வெளியில வந்திருந்தாலும் நீங்க இன்னும் போலீஸோட பார்வையில ஒரு குற்றவாளி தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த கேஸ் விஷயமா மேலதிகாரிங்க கிட்ட மூவ் பண்ணுவா. கண்டிப்பா அவ போக மாட்டா சார். அப்படி போனா அவளுக்கு தான் சிக்கல்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ மேலதிகாரிங்க கிட்ட போவான்னு மட்டும்தான் சொன்னனே தவிர நல்ல அதிகாரி கிட்ட போவான்னு சொல்லலையே. அவ நல்ல அதிகாரி கிட்ட போனான்னா நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு சிக்கல் வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கரெக்ட் ஆபீசர்ஸும் இருக்காங்க, கரப்ட் ஆபீசர்ஸும் இருக்காங்க. நல்லவங்க கரெக்ட் ஆபீசர்ஸ தேடி போவாங்க. ரதி தேவி மாதிரி ஆளுங்க கரப்ட் ஆபீசர்ஸ் யாருன்னு நல்லா தெள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. இப்ப கூட ரதி தேவி இந்த கம்ப்ளைண்ட என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் கொடுத்தானா வேற வழி இல்லாம தான். தெரிஞ்சோ தெரியாமலோ மகேஷும் விஜயும் உங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஆரம்பத்துல என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த உயில் விஷயத்திலையும் ரதி தேவி என்ன தேடி வர வேண்டியதா போயிடுச்சு. இப்ப அவங்க தம்பிங்க கடத்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஆபீசர் கிட்ட டீல் பண்ண ஆரம்பிச்சாலும் நான் அவங்களுக்கு தொந்தரவா இருப்பேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப மட்டும் நான் இந்த ஆக்ஷனை எடுக்கலன்னா உங்களை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து ஒரு குற்றவாளியாக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கரப்ட் ஆபீசர் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட மூவ் பண்ணிருப்பா. அப்ப நான் உங்களையும் காப்பாத்திருக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி சரியான ஆதாரங்களை திரட்டி அந்த ரதி தேவியையும் உள்ள கொண்டுட்டு வர முடியாது. என்ன ரேவதி, இப்ப புரியுதா எதுக்காக உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு? புரியுது சார். ஆனா விஜயும் மகேஷையும் நாங்க கடத்தல. அப்ப வேற யார் தான் சார் கடத்திருப்பாங்க? அவங்க யார் கடத்திருப்பாங்கன்னு, எதுக்காக கடத்திருப்பாங்கன்னு, கடத்தி எங்க வச்சிருப்பாங்கன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அது வரைக்கும் விசாரணைங்கிற பேர்ல நீங்க 2 பேருமே இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. சார், எப்படியாவது என் முதலாளி பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லா உண்மைகளையும் தெரியப்படுத்தி ராசாத்திட்டு இருக்கிற அவங்க சொத்தை எல்லாத்தையும் மீட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் சார். அதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேணாலும் தயாரா இருக்கோம் சார். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஆறுமுகம். நீங்க 2 பேரும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார்.
என்னங்க கடவுளுக்கு நம்ம நந்தினி மேல ஏன் இவ்வளவு கோவம்னு தெரியலையே. இத்தனை நாள் அவ வாழ்க்கையை இருட்டாக்கி வச்சிருந்த ஆண்டவன் போனா போகுதுன்னு அவ வாழ்க்கையை வெளிச்சமாக்கிட்டு அவ கண்ணை இருட்டாக்கிட்டானு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு மேல கொலைகாரன் கூட இறக்க காட்டுவான்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் இறக்க காட்டலையேங்க. அப்படி என் பொண்ணு மேல கடவுளுக்கு கோபம் இருந்திருந்தா அந்த கோபத்தை என் கிட்ட காட்டி இருக்கலாமே, என் கண்ணை புடுங்கி இருக்கலாமே. கண்ணு என்ன, என் கையை காலு உசுரனு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. அநியாயமா இப்படி 2 உசுர சுமந்துகிட்டு இருக்கிற என் பொண்ண கொடுமைப்படுத்திட்டாரு. என்னங்க, என் பொண்ணு அங்க தனியா தவிக்க விட்டுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியலங்க. இந்த நிலைமையில நான் தானங்க என் பொண்ணை பாத்துக்கணும். நான் வேணா மறுபடியும் சம்பந்திக்கிட்ட பேசுறேன், நந்தினி இங்க கூட்டிட்டு வந்துடலாங்க. இல்ல வள்ளி, வேண்டாம். நந்தினி அங்கேயே இருக்கட்டும். என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? இந்த நிலைமையில நந்தினி அங்க இருக்கிறது சரியா வராதுங்க. அது நந்தினிக்கும் கஷ்டம், சம்பந்தி அம்மாவுக்கும் கஷ்டம், ஏன் நம்ம மாப்பிள்ளை கூட கஷ்டம் தாங்க. இது சம்பந்தி அம்மாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் புரிய மாட்டேங்குதுங்க. நாம தான் உங்களுக்கு புரிய வச்சு அவளுக்கு கூட்டிட்டு வரணுங்க. இந்த நேரத்தில் அவங்க இருக்கணுங்கிறத சம்பந்தியும் மாப்பிள்ளையும் மட்டும் விரும்பல, நந்தினியும் விரும்புறா. ஒரு நோயாளி தான் நம்புற டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையை விட அந்த டாக்டர் சொல்ற வார்த்தையும் அவர் கொடுக்குற நம்பிக்கையும் நோயாளியை சீக்கிரமா குணமாக்கிடும். இப்ப இதுவும் அது மாதிரி தான் வள்ளி. இத்தனை நாளும் தான் புகுந்த வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தவ இப்ப பார்வை போன காரணத்தினால திரும்பவும் பிறந்த வீட்டிலேயே இருக்கணுங்கிறத நினைச்சா ரொம்ப வேதனைப்படுவாமா. அந்த வேதனை அவ குணமாகிறத இன்னும் கொஞ்சம் தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. இது தேவையா வள்ளி? அது மட்டும் இல்லாம சம்பந்தி இத்தனை நாளும் தெரிஞ்சோ தெரியாமலோ நந்தினியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பரிகாரம் தேடுறதுக்காகவாவது நந்தினி தன் கூடவே இருக்கணும்னு சம்பந்தி விரும்புறாங்க. அவங்களையும் நாம ஏமாத்திடக்கூடாது இல்லையா? அதனால நந்தினி அங்கேயே இருக்கட்டும் வள்ளி. நாம நினைக்கிறப்பெல்லாம் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுவோம். கவலைப்படாத வள்ளி. நந்தினிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு எப்படியாவது பார்வை வந்துடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இத நீ நம்பு வள்ளி. நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறானேன்னு கடவுள் மேல நமக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த கடவுள்கிட்டயே போய் கடைசியில அந்த கடவுள்கிட்டயே மன்றாடுறோம். ஏன்னா நம்ம கஷ்டப்படுத்துற அந்த கடவுளால தான் நம்ம கஷ்டத்தையும் தீர்க்க முடியும். போங்க, போய் அம்மன் கிட்ட போய் முறையிடுங்க. அந்த அம்மன் கண் திறந்துட்டா நம்ம பொண்ணு நந்தினியும் கண் திறந்துருவா. நான் சொன்னபடி செய்யுங்க. போங்க போங்க. அம்மா தாயே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. ஆனா நீ என் குடும்பத்தை விடாம சோதிக்கிற. ஒருவேளை போன ஜென்மத்துல நாங்க யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணிருந்தா
அந்த பாவத்துக்கான சாபத்தை மொத்தத்தையும் எனக்கு மட்டும் காட்டு. தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை விட்டுடுமா. என் பொண்ணு நந்தினிய எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அவ மாமியார் அவளை மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு நீ அவளை இன்னும் சோதிக்கலாமா? அவ வயித்துல சுமக்கிற புள்ளியோட கனத்தை விட அவ மனசுல சுமக்கிற கஷ்டத்தோட கனம் ஜாஸ்தி. போதுமா, இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்தாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்குள்ள அவளுக்கு பார்வையை கொடுத்துருமா, கொடுத்துரு. தாயே, என் தங்கச்சிக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கணும்னா அது உன்னாலதான் முடியுங்கிற பெரிய நம்பிக்கையோட நாங்க இங்க வந்திருக்கோம். தாயே, உன்கிட்ட வேண்டிக்க வர்ற எல்லாரும் எங்க கஷ்டத்தை தீர்த்து வை, நாங்க உனக்கு எங்களால முடிஞ்ச காணிக்கைய செலுத்துறோம்னு வேண்டிப்பாங்க. நீ உங்க கஷ்டத்தை தீர்த்து வைப்ப, அவங்களும் சொன்னபடி காணிக்கைய செலுத்திடுவாங்க. ஆனா இப்போ நீ என் பொண்ணுக்கு கண் பார்வையை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில உனக்கு கண்மலர்களை காணிக்கையா செலுத்தணுங்கிற முடிவுல வந்திருக்கோம். இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு சீக்கிரமா என் பொண்ணுக்கு கண் பார்வையை கொடுத்தாயே, கண் பார்வையை கொடுத்தாயே. அம்மா, வாங்கோமா. யார் பேர் கர்சன? நந்தினி நாமதேயஸ்ய பரணி நட்சத்திராணாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய. சாமி, என் பொண்ணுக்கு ஒரு விபத்துல கண் பார்வை போயிடுச்சு. அவளுக்கு பார்வை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கண்மலர்களை காணிக்கையா செலுத்த வந்திருக்கோம். இந்த அம்மன் பாதத்துல சேர்த்துருங்க சாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரஸ்ய தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதயே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வர்யே நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः, ஓம் மங்கல்யாயே நமः, ஓம் குலவர்தின்யே நமः, ஓம் ஆகாசகாமின்யே நமः, ஓம் வாசுதேவ பகின்யே நமः, ஓம் திவ்யாம்பரதராயே நமः, ஓம் கட்ககேடதாரிண்யே நமः, ஓம் சிவாயே நமः, ஓம் பாபதாரிண்யே நமः, ஓம் வரதாயே நமः, ஓம் கிருஷ்ணாயே நமः. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. நானாவித பரிமள பத்திர புஷ்பான் சமர்ப்பயாமி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கலி பவ. சர்வாபிஷ்டசித்திரஸ்து சகலைஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபலசித்திரஸ்து. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த கண்மலரை அம்பாள் உண்டியில காணிக்கையா செலுத்திருங்கோ. உங்க பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். அம்மா, அழாதம்மா. இது பாரு, நந்தினிக்கு கண்டிப்பா கண் பார்வை வந்துரும். அந்த அம்மன் நம்ம நம்பிக்கை வீணாக்க மாட்டாமா. அந்த நம்பிக்கையில தாமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் கிளம்பணும். நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுறேன். இல்ல மாலதி, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீ வேலைக்கு கிளம்புமா, நேரமாச்சு. ஏற்கனவே நீ லேட்டா வரேன்னு அந்த அஞ்சலி சொல்றா. நீ கிளம்பு. சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிடுன்னு. நீ பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அஞ்சலி, கிச்சன்ல இருக்க. இங்க இருக்கியா?
அஞ்சலி, பாம்பேல இருந்து சில முக்கியமான கிளைண்ட்ஸ் இங்க வராங்க. சோ அவங்கள ஏர்போர்ட்ல இருந்து நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சரியா? ஐயோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியா, மாலதி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஆன் தி வேல இருக்காங்களா, இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல வந்துருவாங்களா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேட்டா வந்த இது அதுன்னு பேசி பழங்கதையெல்லாம் பேசாத. பாவம் அவங்களே நிறைய பிரச்சனைகளோட வராங்க. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாய். பாய் குட்டி, நான் கிளம்புறேன். பாய் அஞ்சலி, வரேன். டேக் கேர். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அப்படியே தான் சார் இருக்காங்க. ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அவளுக்காக தான் கோயில்ல கண்மலர் சாத்தணும்னு சொல்லி காலையில சீக்கிரம் போயிட்டு வந்துட்டேன் சார். சரி, நான் அஞ்சலி கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். அவ உங்களை எதுவும் சொல்ல மாட்டா. ஓகே, நீங்க போய் குழந்தைய பாத்துக்கங்க. ஓகே, சரி பாய். சார். தியம்மா, தியம்மா. உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். குழந்தை கொடுங்க. நீங்க வாங்க வேண்டியது குழந்தையே இல்ல. என்ன பாக்குறீங்க? நீங்க வாங்க வேண்டியது இதுதான். என்னது இது? இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கான செட்டில்மெண்ட் பணம். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க வேலையை விட்டு நின்னுடுங்க மாலதி. நான் வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்தாங்க, இதுல உங்க சம்பள பணம் போக எக்ஸ்ட்ரா 1000 ரூபாவே இருக்கு. இத வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு வேலையை விட்டு நின்னுடுங்க. பொடிங்கன்னு சொல்றேன்ல. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. என் வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க. நான் இனிமே லேட்டா வரவே மாட்டேன். என் தகச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ப்ளீஸ் 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 கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க புராணத்தை? எனக்கு எந்த காரணமும் வேண்டாம். இனிமே நீங்க இங்க வரவும் வேண்டாம். உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோவமா வருது. சொல்ல போனா இப்பெல்லாம் உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இத பாருங்க, நான் உங்க கால்ல விழுறேன். கேவல காசுக்காக உங்களை விட சின்னவன் ஏன் கால்ல விழவறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு நான் காசுக்காக மட்டும் இங்க வரல. அதுக்கும் மேல. அதுக்கும் மேல என்ன? என்னால உங்க குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. நினைச்சேன் இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அப்படின்னு இவ மேல பாசம். நீங்களா பெத்தீங்க? ஏங்க, இவ அம்மானா இவள நான் பகலெல்லாம் பிரிஞ்சிருக்கேன். உங்களால பிரிஞ்சிருக்க முடியாதோ? என்ன கதை விடுறீங்களா? பணம் என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னா கேளுங்களேன். 2000 ரூபாய் கூட கொடுக்கறேன். அதுக்காக இப்படி போய் காரணம் சொல்லி ஏமாத்தி என்ன இங்கேயே கண்டினியூ பண்ணலான்னு ஐடியாவா? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எனக்கு இங்க பாருங்க, எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மரியாதையா பேசிட்டு இருக்கல, முதல்ல கிளம்புங்க. வேண்டாம் மாலதி, நீங்க சொல்லி நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். கிளம்புங்க முதல்ல. எனக்கு நான் சொல்றது ஒரு தடவை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கிளம்புங்க. இல்ல, இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன வேலையை விட்டு நிறுத்துறாதீங்க. பாருங்க, இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்ணதில்ல. ஆனா என்னையே இப்படி நடந்துக்க வச்சுட்டீங்கல்ல, இனிமே இந்த பக்கமே வராதீங்க. புடிங்க. இங்க பாருங்க. Oh